ஹாஸ்பிட்டலில் ரோகிணி பேசினதை கேட்டு மீனா கிட்ட போட்டு கொடுத்த சீதா ஏமாற போகிற மனோஜ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடிக்காசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் சீதா கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்ததை மீனா அண்ட் முத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வழக்கம் போலவே விஜயா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டி பேசுகிறாங்க. அதே மாதிரி மனோஜ் அம்மாவுக்கு பிள்ளை தப்பாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப விஜயா போலவே சீதாவை நக்கல் அடிக்கிறாரு. ஆனால் அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ரோகிணி அப்பா இல்லாத ஒரு ஏழை வீட்டு பொண்ணு படித்து முன்னேறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உனக்கு தெரியாது மனோஜ், அதனால் இந்த விஷயத்தை கிண்டல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் திட்டுறாங்க. உடனே முத்து, பார்லர் அம்மா இப்போ தான் சரியாக பேசியிருக்காங்க, நீயும் கொஞ்சம் பார்த்து திருந்துடா அப்படிங்கிற மாதிரி மனோஜை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா முத்து மீனா சீதாவை பார்த்து வாழ்த்து சொல்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து சத்யாவை குத்தி காட்டி பேசுகிற விதமாக நீயாச்சும் படிப்பில் கவனம் செலுத்தி குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி ஜாடமாடையாக முத்து பேசுகிறாரு. இதை தொடர்ந்து ரோகிணி அண்ட் மனோஜ் ஷோரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் ரோகிணி வரவு செலவு கணக்கு பார்த்துட்ருக்குறாங்க. அதில் மாதம் சாப்பாட்டுக்கு மட்டும் மனோஜ் 30,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்கிறாரு. அதோட ஜோசியர் சொன்னபடி ட்ரெஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லி அதுக்குமே நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு. இப்படி தேவையில்லாமல் மனோஜ் செலவு பண்ணதுக்கு ரோகிணி திட்டுறாங்க. அந்த நேரத்தில் கிரெடிட் கார்டு கொடுத்து அதன் மூலியமாக செலவழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மனோஜுக்கு ஆசை காட்டி பேசுகிறாரு. இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனாலும் மனோஜுக்கு பேராசை அதிகமாக இருக்கிறதுனால கிரெடிட் கார்டு வாங்கி கண்டிப்பாக ஏமாற போகிறாரு. கடைசியில் ஷோரூம் இல்லாமல் நடுத்தருவில் தான் நிற்க போகிறாரு. அடுத்ததாக ரோகிணி அவங்களுடைய தோழியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே குழந்தை ஏன் இன்னும் பிறக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக தன்னுடைய தோழிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய தோழி, உனக்கு தான் குழந்தை பெற்றுக்க தகுதி இருக்குது, ஏற்கனவே உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அப்புறம் எதுக்கு நீ பயப்படணும், ஒருவேளை மனோஜுக்கு கூட பிரச்சனை இருக்கலாம்ல, அதனால் நீ செக்கப்புக்கு வரணும் அப்படின்னா மனோஜையும் கூட்டிகிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி, இல்லை முதல்ல நான் எல்லா செக்கப்பும் பண்ணிக்கணும், எங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்தாதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத சீதா பார்த்துடுறாங்க. அப்போது மீனாவுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணி வந்திருக்கிறாங்க. குழந்தை விஷயமா இதுவும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டி கொடுத்துடுறாங்க. ஆனால் என்னதான் ரோகிணி பற்றின சந்தேகங்கள் வந்தாலும் இப்போதைக்கு யார்கிட்டையுமே மாட்டிக்காமல் தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரோகிணி. பிகாஸ் ரோகிணியை வச்சு தான் இந்த சிறகடிக்க ஆசை சீரியலினுடைய கதையே போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அட்லீஸ்ட் அந்த ரோகிணியுடைய பர்சனல் விஷயங்கள் குறித்து அவங்க மாட்டிக்கல அப்படின்னா கூட அண்ணாமலையோட பணத்தை ஜீவா கிட்ட மனோஜ் கொடுத்து ஏமாந்துருந்தாரு. அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா வட்டியும் முதலுமா 30 லட்சமாக திரும்ப வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துலையாச்சும் ரோகிணியை மனோஜை மாட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. பட் அதையுமே மாட்டிக்காமல் ரோகிணியை வந்துட்டு தொடர்ந்து இயக்குனர் காப்பாற்றிக்கிட்டே போகிறது கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்களுக்கு கொஞ்சம் கடுப்பு தான். ஸோ எனவே இந்த சீரியல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.